நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, 2 போடுச்சுங்க. 1 குடுத்துட்டோம். 1 மட்டும் வச்சிருக்கா. பாலு சொசைட்டிக்கு ஊத்தணும் போலங்க. நின்னுக்கம்மா, நின்னுக்க. இதெல்லாம் பூரா சேம் மாடு தாங்க. 2 நேரம் 10 லிட்டர் வருங்க. ஒரு மக்காச்சோள தட்டுக்கு 16 தட்டு ரூ. 70. மாட்டு தீவனம் 35ங்க. பருத்தி கூட தூள் 57ங்க. இப்படியெல்லாம் விற்கிது சாமி. கஷ்டம்தான். நீ இதே தொழில எடுத்தாச்சு. அதனால இதே தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இது 10 போடுங்க. இந்த ஒன்று தான் கையில் தொட்ட குத்தவ. சரியான முரடனுங்க அவன். 30 ரூபாய்க்குள்ள போகும். இங்க வா சாமி. டேய், ஒரு தொழில இதுதாங்க. இப்ப இதுல எவ்வளவு வருமானம் உங்களால எடுக்க முடியுது? இது எடுக்கலங்க. 8 ரூபா 9 ரூபா கிடைக்கும். 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். அதாவது எவ்வளவு ஒரு வருஷத்துலங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல எடுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிட்டேபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்தில் ஒரு ஐயா வந்து மாடு வளர்க்கும் தொழில், ஆடு, கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க ஐயா. பேர் ஆறுமுகங்க. என்ன பண்ணுறீங்க? உங்கள் வயசு என்ன? வயசு 70. என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இத்தனை உங்களுடைய 70 ஆண்டுகளில்? நல்லா கை இப்படி காட்டுங்க ஐயா. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்க. அந்த விவசாயம் இது நல்லாவே தெரியுதுங்க. என் வண்டி நிக்குது பாருங்க. சுசுகிங்களா? இன்னும் அந்த வண்டி ஓட்டுவேன். எல்லா வண்டியும் ஓட்டுவேங்க. என்னங்கய்யா பெரிய 70 வயசுலயே இந்த அளவுக்கு நீங்க? கண்ணெல்லாம் இன்னும் எந்த மிஸ்டேக் ஆகலைங்க. நான் எவ்வளவு நினைச்சேன் தெரியுங்களா? ஒரு 50 to 55க்குள்ள இருக்குன்னு நினைச்சேன். சுத்தமா 70 முடிஞ்சதுங்க. குத்தகை இடத்துல வந்து என்ன விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வாழை தாங்க. வாழை, தட்டைக்காய், பொரியல் காய், எவ்வளவு 2 ரூபாய் இருக்குதுங்க. மாடு இந்த 30 வருஷமா வச்சிருக்கேன். பருத்தி கொட்டை தூள் போடுவேங்க. இங்க வா சாமி. டேய், தனி பிடி தொழில இதுதாங்க. இதில் பரம்போ ஒன்றும் இல்லை. ஆவின்னு கவர்மெண்ட் சொசைட்டிக்கு தான் பால் ஊற்றுறோம். இந்த 30 வருஷமா அந்த சொசைட்டிக்கு தான் ஊற்றுறோங்க. இது 2 கண்ணுக்குட்டி போட்டுதுங்க. 1 2ஐயும் வச்சு சமாளிக்க முடியாதுன்னு 1 கொடுத்துட்டுங்க. 1 தான் இருக்குதுங்க. இந்த கண்ணு. இது 2மே கண்ணுக்குட்டிங்களா? ஆமாம். என்ன கண்ணுக்குட்டிங்க? இது இந்த மாட்டினுடைய கண்ணுங்க. எது? இந்த மாட்டினுடைய 2 போடுச்சுங்க. 1 கொடுத்துட்டோம். 1 மட்டும் வச்சிருக்கா. பால் சொசைட்டிக்கு ஊற்றணும் போலங்க. அதனால 1 கொடுத்துட்டு 1 வச்சிருக்குங்க. 1 பாருங்க, அந்த பரத்த மாட்டினோட கண்ணுக்குட்டிங்க. ஓ, அங்க இருக்குது. அங்க ஒரு மாட்டு இருக்குது. இது என்னங்க இந்த பரத்த? அதையும் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. இது இன்னொரு மாடு இல்லைங்களா? இதுங்க. நின்னுக்கம்மா, நின்னுக்க. இதெல்லாம் என்ன மாடுங்கய்யா? இதெல்லாம் பூரா சேம் மாடு தாங்க. நாட்டு மாடு இல்லைங்க. பூரா சேம் மாடு தான். சேம் மாடு தான். சேம் மாடு. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது கொஞ்சம் கறவை சிறுசுதாங்க. 3 6 வருங்க. நேரத்துக்கு 3 வரு. 2 நேரம் 6 வருங்க. அது 2 நேரம் 10 லிட்டர் வருங்க. ஓ, நல்லா வெயில் இந்த அடி. ஆமாங்க. இந்த வெயில் கொஞ்சம் மங்கிடுதுன்னா பால் சேர்ந்து பிடிக்குங்க. கொஞ்சம் சேர்ந்து பிடிக்கும். இல்லை புல்லே இல்லை இல்லைங்களா? என்னங்க அது ஒன்றும் இல்லைங்க. தோட்டம் இல்லைன்னா ஒன்று இதுக்கெல்லாம் வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. ரொம்ப சிரமமான ஒரு நிலைமை தான். என்னங்க, ஒரு மக்காச்சோள தட்டுக்கு 16 தட்டு ரூ. 70. மாட்டு தீவனம் 35ங்க. பருத்தி கூட தூள் 57ங்க. இப்படியெல்லாம் விற்கிதுங்க. மாட்டு தீவனம் 35ங்க. இப்படியெல்லாம் விற்கிது சாமி. கஷ்டம்தான். என்ன பண்றது நாங்க? நீ இதே தொழில எடுத்தாச்சு. அதனால இதே தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இது கொம்பெல்லாம் இல்லைங்களா? இல்லைங்க, இது போலி. இது போலி மாடு. போலி மாடுனா போலிங்குது. கொம்பு வராதுங்க இதுக்கு. கொம்பு இல்லாத மாடுதான் இது. ஆமாங்க. இவ்வளவு சாந்தமா இருக்குது. இப்ப நான் தொட்டாலும் ஒன்னும் சொல்றது பேசாதுங்க. என்னன்னு நின்னுக்கு ஒன்னும் சொல்றது இல்ல. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்குவீங்க இதுக்கெல்லாம்? இது 10 போடுங்க. 10 வருங்களா? 10 போடுங்க. எத்தனை கண்ணுக்குட்டி போடு? எத்தனை வரைக்கும்? இப்போ இது 4 கண்ணுக்குட்டி போட்டுருக்குதுங்க. இன்னும் 6 கண்ணுக்குட்டி போடுங்க. அது வரைக்கும் வச்சுக்குவீங்களா? நல்ல மாடுகளை வச்சுக்குவாங்க. கொடுக்க மாட்டேன். அது கண்ணுல இருந்தே வளர்த்துறங்க அந்த மாடு. நானே மாடே கண்ணு போட்டுங்க. அது கண்ணுக்குட்டியிலேருந்து நானே வளர்த்திருக்கேனுங்க. எங்க கூப்பிட்டாலும் நான் போற பக்கமெல்லாம் வருங்க. அது எங்க கூப்பிட்டாலும் வருங்களா? அவுத்துட்டு போட்டுங்க. அங்க தோட்டம் இருக்குதுங்க. அந்த தோட்டத்துக்கு போறேன்னு ரோட்ல வண்டி எடுத்து தீர்ந்துங்க. கூட புறப்பட்டுக்குங்க. எத்தனை இருக்குங்கய்யா அதுக்கு? அது 4 ஆச்சுங்க. இது 3ங்க. இது 3. உங்க கைப்பட கண்ணுக்குட்டியில இருந்தே வளர்த்துருக்கீங்க.
மொத்தம் எத்தனை மாடு இது வரைக்கும் வளர்த்துருப்பீங்க? இது வரைக்கும் 6 உருப்படி வச்சிருந்தேங்க. 6 கறவையா முடியலைங்க. கொஞ்சம் பொம்பளை இறந்துருச்சுங்க. அதனால கொஞ்சம் எல்லாம் டம்மு முடிச்சு போச்சு. இருந்தாலும் இந்த தொழிலை விடாம நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. பண்றேங்க. இடங்கள்லாம் இருக்குதுங்களா ஐயா உங்களுக்கு? இடம் வீட்டுக்காரி இதுதான் இருக்குதுங்க. எங்களுது இருந்ததுங்க. இந்த வாழைக்கு அடுத்தது அது பங்காளிகள்லாம் சேர்ந்து வித்து போட்டோங்க. இப்போ உங்க மனைவியோட இது மட்டும் இருக்கு. ஆமாங்க. இப்போ இங்க நீங்க வந்து எப்படிங்க? இதெல்லாம் பூரா குத்தகைங்க. இதுக்கு என்ன எதுங்கய்யா? குத்தகை. குத்தகையில என்னென்ன பண்ணி? ஏக்கராக்கு இது ஏக்கரா கணக்குங்க. பூரா வாழை தாங்க. கத்திரி போட்டிருந்தோம். கத்திரி எல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ வாழை பூரா காய்ங்க. அதாவது நீங்க குத்தகை எவ்வளவு குத்தகை கட்டணும்? இது 2 லட்சம் ரூபாய் குத்தகை. 2 லட்சம். மழை இல்லாதனால கொஞ்சம் சிரமமா தானே? ஆமாங்க. இதெல்லாம் மழை இல்லாதனாலதான் போட்டாச்சுங்க. சும்மா கிடக்குதுங்க. அடுத்த பட்டம் போடுறதுங்க. மழை பெஞ்சா போடுறதாங்க. ஆத்தண்ணி வாங்கி இருக்குதுங்க. ஆத்தண்ணி ஒரு 6 மணி நேரத்து தண்ணி வாங்கி இருக்குது. தண்ணி இல்லைன்னா பாயிருக்கு எதுவும் இல்லைங்க. அதுபோக நீங்க வெள்ளாடு வளர்த்துறீங்க இல்லைங்களா? வெள்ளாடு அது பூரா சாமி கடாயிங்க. ஆடு பிளஸ் கோழியும் வளர்த்துறீங்க. அப்படியே அதையும் பாக்கலாங்களா? பாக்கலாங்க. பொட்டை ஆடு எதுவும் இல்லைங்களா? பெண்ண ஆடு எதுவும் இல்லைங்களா? ஒன்னே ஒன்று இருக்குதுங்க. அது சனியாடுங்க. தண்ணி இது என்ன தண்ணிங்கய்யா? இது கிணத்த போர் தண்ணிங்க. இது போர் தண்ணி தான் குடிக்கிறக்காகங்க. குடிக்கணும்னா பாருங்க ஆத்தண்ணி கொண்டு வச்சிருக்குது பாருங்க. ஃபில்டர் தண்ணி இருக்குது இல்லைங்களா? ஃபில்டர் தண்ணி இங்க ஃபில்டர் மாட்டிருக்காங்க. டவரத்துல என் பேத்தி குட்டையில எல்லாம் அந்த தண்ணியை கொண்டு வந்து. ஆடு பாக்கலாங்களா? இங்கதான் கிடைக்குங்க. இது இதெல்லாம் சாமிக்கு. இந்த ஒண்ணுதான் கையில தொட்ட குத்தவர். எதுங்க இதுவா? இதா சரியான முரடனுங்க. முரடனுங்களா? ஆமா. 2 வருஷம் ஆச்சுங்க அதுக்கு. 2 வருஷம் ஆச்சா? எவ்வளவு வெயிட் இருக்குங்க? 5 கிலோ வரும். 15 கிலோ வருங்களா? இது வித்தா நமக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க ஐயா? இது வித்துங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்குள்ள போகும். 35 கிலோ போகும். 35 கிலோ போகும். இதுக்கெல்லாம் கொடுக்குறக்கு இல்லைங்க. சாமிக்கு குலதேவாதி கொடுக்குதுங்க எங்க சாமிக்கு. பாருங்க ஆடு அந்த பக்கம் இருக்குது. வாங்க பார்க்கலாங்களா? உங்களையே முட்டுதுன்னா அப்போ கையில் தொடக்கூடாதுங்க. சரியான கோபம் வந்துடுவனுக்கு. கோவக்காரனா இருப்பான் இருக்கேன். தீவனம் மேலாம் போட்டா ஒன்றும் பேசாதுங்க. சரிங்க. கையில் தோட்டத்துமோ குத்தவாரு. இது சாலை தான் இல்லைங்களா? குத்தகைக்காக ஏற்படுத்தப்பட்ட சாலை தான். ஆமாங்க ஆமாங்க. இது சும்மா அப்படியே மூட்டை இதுக்கெல்லாம் போடுறது. இது என்ன ஆடுங்க? இதுவும் பூரா வெள்ளாடு தாங்க. இல்ல இது சாமிக்காக தானே? ஆமாங்க. இது ஒரு 4 கடை சாமிக்கு இருக்குதுங்க. பாருங்க. இது சாந்தமானதுங்களா எப்படிங்க? இது ஒன்றும் பேசாதுங்க. தொடலாமா? தொடல தப்பு இல்லைங்க. சொல்றது இல்ல. அது இதுக்கெல்லாம் ஒன்றும் பேசாதுங்க. அவனை இருந்தா முரடை. இது பொட்டையாடுங்க. இது தெரியுமா? அடைங்க எந்திரி. இது பெண்ணாடுதான். ஆமாங்க. இது குட்டி போட்டுக்கணும் 10 நாளையில. 10 நாள்ல போட்டுருமா? இது ஒரு 10 நாளையில போட்டுக்கணும். இது கடாய் தாங்க. கடாய் தான். ஆமாங்க. எல்லாம் சாமிக்கு தான். பூரா எந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுவீங்க? இத பாருங்க. இந்த கடாய் பாருங்க. அங்க இருக்குது பாருங்க ரோட்டு மேல. மதுல இந்த பியமரத்தை கட்ட அந்த கோயிலுக்குங்க. இது அது பாங்காட்டுக்குள்ள இருக்குதுங்க. இது 2 ஆனப்பழியூர் கட்டுங்க. அங்கீங்க இந்த கடாயும் வராது. அது ஆனப்பழியூர் கட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்னங்க இது? காடைங்களா? இது என்னது? இது ஜிம் கோழிங்க. ஜிம் கோழியா? ஆமா ஆமா. அப்படின்னா என்னங்க இது? அது ஒரு கோழிங்க. ஜிம் கோழி டெய்லி மோட்டு வைக்குங்க. டெய்லி மோட்டு வைக்குங்க. இது என்னங்க பண்ணுவீங்க? இது வளர்க்குற நாங்க வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. இது என்ன ரேட்டுங்க வருது? இது 600 ரூபாய்ங்க. 3 ரூபாய் கணக்குங்க. அது இதுக்கு முட்டை இருக்குங்களா? இப்போ ஒன்றும் இல்லை குஞ்சுங்க. அது இந்த பருவம் வருங்க. பெருசா வருங்களா? இட்டோடு வரு. இந்த அளவுக்கு வருங்களா? இதாட்ட வருங்க. அது எப்படிங்க விற்பனைக்கு எங்கெங்க கேட்பாங்க? அதெல்லாம் மோட்டு பசங்க வரதுக்குவாங்க. அதெல்லாம் சும்மா அழகு வச்சிருக்கிறதுங்க. அது இன்னும் பொறியா பெருசாச்சுங்கன்னா உன்னிக்கு நல்லா இருக்குங்க. அழகா. அதுக்கோசரம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். ஆமாங்க. இது வந்து குத்தகைக்கு வந்து நீங்க போடப்பட்ட ஒரு செட்டு தான் இது. ஆமாங்க. வீடெல்லாம் கிடையாது. இல்லைங்க. தங்கிக்கலாம். நைட்டுக்கு இங்க இருக்கணுங்க. ஜோல்ரெல்லாம் மாடி இருக்குது. எல்லாம் இல்லைன்னா திருடன் தூக்கிட்டு. இது வேற பெரிய பிரச்சனை இருக்குது. இங்க சிறுத்தை பிரச்சனை இருக்குது இல்லைங்க? சரியான டெய்லி கொட்டாவி விடுதுங்க. பாத்தீங்களா? ஆமா ஆமா. ஐயோ குருன்னு கத்துது. எங்க அங்கயா? அந்த கரல இருக்குதுங்க. இதுல ஃபாரஸ்ட்காரர் இது வச்சு பாக்குறாங்க. விழுகிறது இல்லைங்க. சிக்க மாட்டேங்குது. அது கூட்டுல ஒரு காத்த விழுவுங்க. பொழுதுனிக்கு விழுகாதுங்க. ஒரு தடவை மாட்டியாச்சு. அப்புறம் திருப்பி அடுத்த ட்ரிப் அந்த கூட்டுக்கு போகாதுங்க. அதுக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு இருக்குது. அடுத்த கூட்டுக்கு போறக்கு அது சும்மா என்னமோ இந்த பொது ஜானத்துகளுக்கு கணத்துடைக்கிறக்கோசரம் அது மனுஷங்களை ஒன்றும் சொல்றது இல்லைங்களா? மனுஷனை பேட்டரி அடிச்சதுன்னா வேணா ஓடுதுங்க. ஆட்டுகளை பிடிச்சிட்டு போய் ஒரு 2-3 எல்லாம் சேதம் பண்ணி போடுது.
ஒரு கடாய் சாமி கடாய் பெரிய கடாய்ங்க, அந்த கடாயில விட பெரிய கடாய். அதையே தூக்கிடுச்சா? இதை கடிச்சுங்க. ஆ. அது நல்லா பண்ண முடியல, வேலைக்கு கொடுத்துட்டாருங்க. சரி. மச்சன பையன் கொடுத்துட்டான். ஆனா இறக்கல, ஒன்றும் சாவெல்லாம் இல்லை. இந்த இடத்துல பிடிச்சுங்க, ஓட்டை பூரா பொத்து போச்சுங்க, ரத்தம் குடிக்கிறதுக்கு. அப்புறம் அதனால கடாய் ரொம்ப மேவு எடுக்கிறது இல்லைன்னு போட்டுங்க கசாய்க்காரருக்கு கொடுத்துட்டுங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆமா. இல்லை. சிரத்தை இதில் இருக்குதுங்க, ஓதிமலையில் இருக்குது. அங்கேயும் ஒன்று இருக்குதா? மொத்தம் 2 இருக்குங்களா? அங்கே ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இல்லை மனுஷங்களே இப்ப வரைக்கும் எதுவும் ஒண்ணும் பண்ணல. இனியெல்லாம் ஒரு 7-8 பேரத்துக்குள்ளீங்க ஒன்றும் வெள்ளம் எல்லாம் பண்ண முடியும். பூரா முள்ளுவேலி போட்டுங்க, கமௌண்ட் போட்டா வேணா பண்ணலாம். இல்லைன்னா மானு பண்ணிங்க இதுக்கெல்லாம் தொல்லை ஜாஸ்திங்க. ரொம்ப சிரமங்கிறீங்க. மயிலெல்லாம் வந்துங்கன்னா 50 ரூபாய் 60 ரூபாய் வருதுங்க. இந்த தட்டைக்காட்டுக்கு முட்டிக்கிட்டே இருக்கணும் 2 நேரம். இதுதான் குத்தகை இடங்களா? அந்த இடம் இல்லைங்க, தோட்டத்து பூமி தான், இதெல்லாம் குத்தகை இடம் தாங்க. இதுதான் நீங்க மலைகள இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆமா ஆமா, மழை பெஞ்சா அருமையா இருக்குங்க. குத்தகை நிலத்துல 2 லட்ச ரூபா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இதுல ஒரு சின்ன கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சரி கேளு. இதுல எவ்வளவு வருமானம் உங்களால எடுக்க முடியுது? இது எடுக்கலங்க. நல்ல தண்ணி மழை நல்ல ஒத்துமையா பெய்யுதுன்னா குறைஞ்சது ஒரு 8 ரூபா 9 ரூபா கிடைக்கும். 9 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க எடுக்கலாம். அதாவது எவ்வளவு, ஒரு வருஷத்துலங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல எடுக்கலாம். 2 லட்ச ரூபா நீங்க இது குத்தகைக்கு கொடுத்தது போக ஒரு 7 லட்ச ரூபா உங்களுக்கு நிக்கும். இந்த மாடு, இந்த ஆடு, இதெல்லாம் கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்படி வருமானம். ஆடுகளை இப்ப வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்பவே வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் முட்டுவலி போடுறதுக்கே சரியா போகுது. மக்க தான் ஜோறு போடுறாங்க. என்ன பண்றதுக்கு? அதுக்கு வித்துதுன்னா நான் இந்த மாதிரி முதலெல்லாம் வாங்க முடியாது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா வாங்க முடியாது. ஐயாக்கு வந்து 70 வயசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. பால் சப்ளையும் நீங்களே பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? கவர்மெண்ட் சொசைட்டி அது நீங்க கொண்டு போய் விட்டுறீங்க. 70 வயசுல இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன காரணங்க? நீங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யறீங்க? உடற்பயிற்சி எல்லாம் இது இல்லைங்க. எல்லாம் நான் நார்மலா தான் எல்லாம் சாப்பிடுற சாப்பாடு தான் நாமளும். முதல்ல களி, கம்மஞ்சோறு இதுக்கெல்லாம் 10-16 வயசுல எல்லாம் அந்த மாதிரி சாப்பாடுங்க. இன்னைக்கெல்லாம் அது இல்லைங்க. அதுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்ல. அதனால நீங்க வந்து உங்களுடைய விவசாய வேலைகளை பாக்குறதுக்கே உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குது. ஆமா, என் நைஸா வச்சிருந்தா உடம்பு கெட்டு போயிருங்க. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைங்க. எந்த அளவுக்கு நாம நைஸா உடம்ப வச்சிருக்கிறோமோ, வளர்க்குறோமோ, அந்த அளவுக்கு நோவு நம்மளை தேடி தொலாயிட்டு வரும் இல்லைங்களா? அதான் கொஞ்சம் வேலை செய்யணுங்கிறீங்க. நிச்சயமா. இந்த சூரிய இதுல சுத்தி 24 மணி நேரம் சுத்தியே தீரணுங்க. அப்படி சுத்தினாதான் இதாக. ஆமா. இப்ப வெள்ளாடு வந்துங்கய்யா, இப்ப நம்ம கிடாயை பார்த்தங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிடாய் வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும். நம்ம கிடாய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா ஒரு 20-25 கிலோ வரைக்கும் வந்திருக்குது. என்ன பண்றீங்க? என்ன மாதிரி என்ன தீவனம்? இதுக்கு அதே மாதிரிதான். மாட்டுக்கண்ணு, கரம் மாட்டுக்கண்ணு வைக்கிறோமோ அதே தாங்க. பருத்தி கொட்டை தூள், மாட்டு தீவனம் இதெல்லாம் வைக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து வச்சாதான் இந்த மாதிரி வருது. ஆமாங்க. இல்லைன்னா வெள்ளம் எலும்பு தோலை கீழே தள்ளி விட்டு விழுந்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லொல்லெல்லாம் பட்டாதுங்க. இதெல்லாம் குட்டியில இருந்தே வளர்த்துறோங்க. சின்ன குட்டியில இருந்தே எங்க ஆடே போட்டதாங்க. இப்படி பண்றதுனாலதான் உங்களால ஜெயிக்க முடியுது. ஆமாங்க. உடம்பு நைஸா வச்சுட்டு தண்ணி போட்டு திரும்பினா அந்த உடம்பு டிவால் ஆயிருங்க. முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. சரி, இப்ப தண்ணி வந்து நீங்க உப்பு தண்ணி வந்து நீங்க போர் போட்டுருக்கீங்களா எப்படிங்க? போரும் இருக்குதுங்க, ஆத்தண்ணியும் இருக்குது. போர் நீங்க தனியா செப்பரேட்டா போட்டிருக்கீங்களா? இல்ல தோட்டத்துக்காரர் போட்டிருக்காங்க. அந்த போர் தண்ணியை வச்சுதான் நீங்க விவசாயமும். நீங்க நீடோடி வாழணுங்க ஐயா, 100 ஆண்டுகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயாவை செஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு 70 வயதுலயும் அயராது உழைச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு பதிவு நிச்சயமா நீங்க பாக்குறவங்களுக்கு, நம்மளும் இந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும்னா வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் ஆரோக்கியமா இருக்கும். ஆமாங்க. சோம்பேறித்தனம் பட்டா அந்த உடம்புக்கு தீக்கு உடனே தொலாயிட்டு வருங்க. ஆமா. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.